எஸ், ஃபைனலி பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்தாச்சு. The government of India and RBI has made a massive move. பிளாஸ்டிக் நோட்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்பியோட ப்ரொப்போஸில் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலாக 200 crores, அதாவது 100 கோடி மதிப்பிலான 10 ரூபா நோட்டு அண்ட் 100 கோடி மதிப்பிலான 20 ரூபா நோட்டை வந்து ஒரு ஃபீல்டு ட்ரையல் பேசிஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பியூர் அண்ட் பியூர் ட்ரையல் பேசிஸ் தான். ட்ரையல் பார்த்துட்டு எல்லாமே நினச்சபடி போச்சுது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா 2027 ஜனவரி ஃபெப்ரவரி வாக்கில் வந்து மற்ற டினாமினேஷன்ஸ்க்கும் இந்த பிளாஸ்டிக் நோட்ஸை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக லான்ச் பண்ணுவாங்க. சரி, இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் லான்ச் பண்ணுறதுனால பழைய பேப்பர் நோட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னொரு டிமானிட்டைசேஷனுக்கு நம்ம நாடு தயாராக இல்லை. ஸோ அந்த பேப்பர் நோட்ஸும் சைட் பை சைடு சர்க்குலேஷனில் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் நோட்ஸும் சைட் பை சைடு சர்க்குலேஷனில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு எந்த டிமானிட்டைசேஷன் இல்லை. நோட்டை மாற்றுறதுக்காக பேங்க் வாசலில் கியூவில் நின்றதெல்லாம் மறந்து போயிடுவேன் அவ்வளோ ஈஸியாக. சரி, அப்புறம் எதுக்கு இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா மேஜர் 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து வேர் அண்ட் டேர். இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்து பேப்பர் நோட்ஸை காட்டிலும் 2 to 4 மடங்கு வரைக்கும் லாங்கர் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், டேர் ப்ரூஃப் அண்ட் ரொம்பவே டியூரபிள் கூட. இப்போ பேப்பர் நோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பட்டுச்சுன்னா கிழிஞ்சு போயிடும், 4 வாட்டி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா கிழிஞ்சு போயிடும். ஸோ அந்த பிரச்சனை இந்த பிளாஸ்டிக் நோட்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதனால் ஆர்பிஐக்கு புதுசாட்டு அடிக்கடி நோட் பிரிண்ட் பண்ணுறது அவசியம் வராது. ஸோ இது மூலிமா அவங்க வந்து இந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து நிறையவே கட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன். இதையும் தாண்டி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறைய உள்ள கொண்டு வருவாங்க பிளாஸ்டிக் நோட்ஸ்னால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு சில பகுதி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதை வந்து கவுண்டர் ஃபீட்டர்ஸால் வந்து ஃபேக் நோட் அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது வந்து நம்ம நோட் அஃபிஷியலாக நம்ம கைக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 நோட்டுமே சைட் பை சைடில் ரன் ஆகிட்டு இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஸ்திரேலியா, கனடா, யூகே மாதிரிப்பட்ட நாட்களெல்லாம் ரொம்ப வருஷமாக அந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் இந்தியா வந்து இந்த ரூட்டுக்குள்ளே வராங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேப்பர் கேஷ்க்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் கொண்டு வரதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷைவின்.